திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம். ஆன்மீக அடியவர்களுக்கு வணக்கம். எதுவாயினும் அமைதியாக காத்திரு, அதற்கு உண்டான பலன் உன்னை தேடி வரும். நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். சாட்சிகள் இல்லை என்று ஆட்டம் போடாதே. 2 சாட்சிகள் என்றும் உண்டு. ஒன்று மனசாட்சி, மற்றொன்று இறை சாட்சி. மரண வாசலில் பேசும் மனசாட்சி, தலைமுறைக்கும் பேசும் இறை சாட்சி. அளவுக்கு மீறிய அன்புக்கும் அளவுக்கு மீறிய ஆசைக்கும் அடிமையாகிவிடாதீர்கள். மீறினால் உங்களுக்கு மிஞ்சுவது அசிங்கங்களும் அவமானங்களும் மட்டும்தான். பொறுத்ததும் பொறுத்தாய், இன்னும் சில நாட்கள் பொறு. உனக்கு நிச்சயம் நல்லது நடக்கும். உன்னுடன் நான் இருக்கிறேன். நீ நினைப்பது எல்லாம் ஒரு நாளில் நடந்து விடாது. சிறு காலமாகலாம், ஆனால் நிச்சயமாக நடக்கும். என் மீது நம்பிக்கை கொள். உன் இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இரு. தோல்வியை கண்டு தளராதே. ஒரு நாள் நீ வெற்றி பெறுவாய். நான் உன்னுடன் இருக்கிறேன். எல்லாம் மாறும். இன்று இருக்கும் நிலையை பார்த்து கவலைப்படாதே. ஒரு நாள் எல்லாம் மாறும். உனக்கு பிடித்தவாறே அதுவரை பொறுமையாக இரு. போராடி வெல். வாழ்வில் சோதனைகள் பல வந்து கொண்டுதான் இருக்கும். அவை அனைத்தும் கடந்து போராடி வெல்வதுதான் வாழ்க்கை. கிடைப்பதற்கு தாமதமாகலாம், ஆனால் உனக்கானது என்றால் உன்னை விட்டு எங்கும் போகாது. நீ தொடர்ந்து முயற்சி செய்யும் வரை முன்னேறி செல். இன்று இழந்ததை நினைத்து வருந்தி நிற்காது. நாளை அடையப் போவதை நினைத்து முன்னேறி செல். நீ செய்யும் நன்மைக்கும் பலனுண்டு. இங்கு நீ செய்யும் தீமைக்கும் எதிர்வினைகள் உண்டு. எது செய்தினும் பொறுத்து சிந்தித்து செய். பொறுமையாக இரு. இன்று இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் அனைத்தும் மாறும். நீ நினைத்தவாறே கவலைப்படாதே. தொடர்ந்து முயற்சி செய். எதுவும் தாமதமாகிவிடவில்லை. இந்த நொடி ஆரம்பித்தால் கூட இன்னும் எவ்வளவோ உயரங்களுக்கு போய்விட முடியும். என்னானாலும் பார்த்துக்கலாம் என்ற நம்பிக்கையோடு இரு. அந்த நம்பிக்கையே உன்னை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும். உனக்கான நாள் வருமென்ற எல்லாம் மாறும். அதுவரை பொறுமையாக இரு. நாளை என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு வேண்டாம். நான் உனக்கு துணையாக இருக்க உன்னை எதுவும் நெருங்காது. விட்டுவிடாதீர்கள். ஆரம்பம் எப்பொழுதும் கடினமாக தான் இருக்கும். அதன் முடிவு உனக்கு வெற்றியை கொடுக்கும். முயற்சியை விடாதீர்கள். நம்மால் நேற்றை சரி செய்ய முடியாது, ஆனால் நாளையை உருவாக்க முடியும். முடிந்தது தான். நாளை பற்றி சிந்தனை கொள். மனசை தளர விடாதீர்கள். இன்று நீ ஏறும் ஒவ்வொரு படிக்கட்டும் கடினமாக இருக்கலாம், ஆனால் நாளை அது வெற்றி படிக்கட்டாக இருக்கும். தொடர்ந்து செல். நான் இருக்கின்றேன். உலக கூத்தையே பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்றால் நிச்சயம் வழிமாற்றப்படுவீர்கள். தன் சுயலாபத்திற்காக மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிப்பவர்கள் நிச்சயம் ஒரு நாள் கொடுத்ததை விட அதிகமாக பெறுவார்கள். பக்தா, உன்னை சுற்றி உள்ளவர்களை மனம் குளிர ஆனந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். அதுவே உன்னை உயர்த்தும். அப்பனே சிவபெருமானே, எப்போதும் என்னை காப்பாத்து, என்னை வழி நடத்து, என்னை சரிபடுத்து. உன் மனம் தள்ளாடி கொண்டிருக்கிறது. என்றாவது ஒரு நாள் கண்டிப்பாக விடியும். நான் இருக்கிறேன். நிழலாக கலங்காதே. என் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் நேர்மறை எண்ணங்கள் ஆகின்றது. என் எதிரே இருக்கும் நமசிவாயத்தை துதிக்கும் போது மனதை இங்கு அங்கு என்று அலைய விடாமல் ஒரு நிலைப்படுத்தினால் நீ பார்க்கும் இடமெல்லாம் நான் தெரிவேன். இங்கு எல்லாம் மாயை என்று புரியாத வரைக்கும் தான் உலக வாழ்க்கை இனிக்கும். நல்லதே நடக்கும். ஈசன் சிலவற்றை காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாக கொடுப்பான். தூங்கும் முன்பு இன்று நம்மால் எத்தனை உயிர்கள் பயனடைந்தார்கள் என்று யோசித்து பாருங்கள். பின்பு மனம் வாழ்க்கையை வேறொரு கண்ணோட்டத்தில் பார்க்கும். உன் வாழ்க்கையில் பாதை முடிந்துவிட்டது என்று எப்பொழுது எண்ண ஆரம்பிக்கிறாயோ, அச்சமயம் என்னுடைய திருவிளையாடல் ஆரம்பமாகிறது. சிறிது காலம் பொறுத்துக்கொள். நல்லது நடக்க சிறிது காலம் எடுத்துக்கொள்ளும். நீங்கள் எனக்கு தானம் செய்வதை விட ஏழை எளிய மக்களுக்கு செய்யுங்கள். நான் உங்களை தேடி வருவேன். என்னுடைய அதிகபட்ச ஆசை உன்னை நினைப்பதும் கோவிலுக்கு வருவது மட்டுமே. வாழ்க்கையில் இன்பமும் ஒரு அனுபவம்தான், துன்பமும் ஒரு அனுபவம்தான். ஆகவே எதுவாகினும் ஏற்றுக்கொள்ள பழகு. நீ தேர்ந்தெடுத்த இந்த புதிய பாதை கண்டிப்பாக உனக்கு இது நல்லதாகவே நடக்கும். நீ செய்த புண்ணியம் உன்னை தக்க நேரத்தில் காக்கும். இது சத்தியம். வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் துணிந்து எதிர்கொள். ஏனெனில் உன்னுடன் இருப்பது உன்னுடைய அப்பன். ஆகவே கவலை கொள்ளாதே. நீ தனியாயில்லை. என்றும் உனக்கு ஒரு தந்தையாக, நண்பனாக உன்னோடு நான் இருப்பேன். நீ இந்த பிரபஞ்சத்தை நம்புவதை விட அப்பன் சிவபெருமானை நம்புங்கள். அவர் மட்டுமே இங்கு உண்மையானவராக இருக்கிறார். உனக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட ஒரு நல்லது கண்டிப்பாக நடந்தே தீரும். ஆகையினால் தவறான முடிவுகளை எடுக்க நினைக்காது. உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது. கேட்டது கிடைத்திடும். நினைத்தது நடந்திடும். இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றி படிகளாக மாறும். என்னை அடைய நீ தொடங்கிய இந்த பயணத்தில் நீ முதல் அடியை எடுத்து வைத்து விட்டாய்.
இனிவரும் காலம் இமாலய வெற்றி அடையும் காலமாக அமையும். நீங்கள் இழந்ததை விட்டுவிடுங்கள். என்னுடைய திருவருளால் கண்டிப்பாக இழந்ததை விட நீங்கள் பல மடங்கு திரும்பப் பெறுவீர்கள். என் உயிராக நீ இருக்க உறவாக யாரை தேடுவேன்? என் ஈசனே. கடைசி நிமிடத்தில் கூட ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கலாம். ஆகையினால் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே. நான் இருக்கிறேன். நல்ல முடிவுகளை எடுக்க சற்றும் யோசிக்காதே. அனைத்தும் நன்றாகவே நடக்கும். உங்களுக்கானது கண்டிப்பாக உங்களுக்கு மட்டும்தான். அதில் சந்தேகம் ஏதும் வேண்டாம். உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான சமயத்தில் பாதை தெரியாமல் தவிக்கும் போது நான் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து வழிகாட்டுவேன். கவலைப்படாதே. தனியாக நிற்கும் சூழ்நிலை வந்தாலும் துணிந்து நில். ஏனெனில் பிரபஞ்சம் நீ எதிர்பார்க்காத நேரத்தில்தான் பல ஆச்சரியங்களை நிகழ்த்தும். அவன்தானே அனைத்தையும் நடத்துகின்றான். நடத்தட்டும். அனைத்தும் நன்றாகவே அமையும். நீ எந்த அளவிற்கு என் மீது மரியாதையோடும் அன்போடும் இருக்கிறாயோ அதுபோலவே உன்னுடைய குடும்பத்தின் மீதும் அன்பாகவும் மரியாதையாகவும் இரு. இதுவே ஒரு நல்ல பக்தனுக்கு உரித்தான வழி. என் கையில் அனைத்தையும் விட்டு செல்பவர்கள் கடைசியில் எல்லாவற்றிலும் என்னை காண்பார்கள். வாழ்க்கையில் சில சமயம் முக்கியமான முடிவை எடுக்க மனம் தடுமாறும். அந்த சமயம் ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை கூறு. உனக்கான ஒரு நல்ல முடிவு கண்டிப்பாக கிடைக்கும். என்னுடைய வாழ்க்கை தொடங்கியது உன்னுடைய பாதத்திலிருந்து. என்னுடைய வாழ்க்கை கடைசியில் உன் பாதத்திலே முடிய வேண்டும். இதுதான் என்னுடைய கடைசி ஆசை அப்பனே. எதற்கும் கலங்காதே. உனக்கு விடிவு காலம் வந்துவிட்டது. ஏனெனில் உன் வீட்டிற்கு நான் வந்துவிட்டேன். துள்ளி திரியும் காளையை சிறிது நேரம் அடக்குவதே வீரம் என்றால், பேய் போல் திரியும் மனதை பல மணி நேரம் அடக்குபவர்கள் மாவீரர்கள் தானே. உனக்கு துரோகம் செய்பவர்களுக்கு தெரியாது நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்று. சிவன் சிந்தனை மட்டுமே பிறப்பின் ரகசியத்தை அறிய உதவும். எல்லாவற்றையும் வெறுத்து உன்னிடம் வருகிறேன் என்றால் அனைத்தையும் சரி பண்ணிடுவீங்க என்கிற நம்பிக்கையில்தான் இறைவா. மனம் உருகி நீ என்னிடம் வைக்கும் வேண்டுதல் என்றும் வீணாவதில்லை. அருணையின் பெருமகனே, எங்கள் அண்ணாமலை சிவனே, ஆடிய பாதத்தில் ஓரிடம் வேண்டும். அருள்வா ஈஸ்வரனே. எதையெல்லாம் நீ இழந்தாளோ அதைவிட சிறப்பானது உன்னை வந்து அடையும். முற்பிறவி கர்மவினை கழிந்தால் மட்டுமே சிவ சிந்தனைகள் தோன்றும். நான் உன் அருகே இருக்கும் வரை எந்த ஒரு தீய சக்தியும் உன்னை நெருங்காது. யார் உன்னை கைவிட்டாலும் கவலைப்படாதே. உனக்காக இந்த அப்பனின் கை என்றும் உன்னை பிடித்திருக்கும். உன்னால் முடியும் என்று நீ ஒவ்வொரு நாளும் நம்ப வேண்டும். கண்டிப்பாக நீ நினைத்தது நடந்தே தீரும். இன்று முதல் தீப ஒளி போல உன் வாழ்க்கை பிரகாசமாக போகிறது. தூக்கி எறிந்து விட்டார்களே என்று கலங்காதே. அவர்களுக்கு தெரியாது உன்னை கை தூக்கிவிட நான் உன்னோடு இருக்கிறேன் என்று. நீ எந்த நிலைமையில் எங்கே இருந்தாலும் அங்கே உன்னை காக்க உனக்காக என்றுமே நான் உண்டு. எதை பற்றியும் கவலைப்படாமல் நீ எனக்கு பூஜை செய். உன் வாழ்க்கை உனக்கு பிடித்தபடி மாற்றுவேன். எதிர்காலத்தை பற்றி எண்ணிக்கொண்டு உனது வாழ்வை தொலைக்காதே. இந்த நொடியே உண்மையானது. இதனை மகிழ்வுடன் வாழு. நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணை இல்லை என்று கலங்காதே. உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னுடன் துணையாக நான் வருவேன். எவராலும் கற்றுத்தராத பாடத்தை நீ பட்ட வழி உனக்கு புரிய வைக்கும். துணிந்து முன்னேறு. நீ விதைப்பதே உனது எதிர்காலமாக உருவாகும். உனது எண்ணத்தில் மாற்றத்தை ஏற்படுத்து. வருங்காலம் இனியதாக மாறும். நிம்மதியான வாழ்க்கைக்காக இயங்குகிறாய். உன் கஷ்டங்களை நினைத்து கவலைப்படுகிறாய். உன் கண்ணீருக்கு பதில் சொல்லும் நேரம் வந்துவிட்டது. உனக்காக உன்னுடன் துணையாக நான் இருக்கிறேன். எதற்கும் நீ கவலை கொள்ளாதே. நீ கவலை கொள்ளும் பிரச்சனைக்கு விரைவில் நல்ல முடிவை தரப்போகிறேன். உன் இலட்சியம் நிச்சயம் நிறைவேறும். இப்போது மன நிம்மதியுடன் உறக்கம் கொள். நான் உனக்குள்ளே இருக்கிறேன். கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் வருந்தாதே. எதுவும் நிரந்தரம் அல்ல. உன் எதிர்காலம் நல்ல காலமாக மாற உள்ளது. அதை உற்சாகத்துடன் வரவேற்க தயாராக இரு. நான் அதற்கான வேலையை துவங்கிவிட்டேன். மன நிறைவோடு இரு. எதற்குமே கலங்காதே. நீ வேண்டிய அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறும். நான் நிறைவேற்றுவேன். எதை கேட்டு என்னிடம் வந்தாயோ வெகு விரைவில் அது உன்னை வந்து சேரும். எதனை கண்டும் பயம் கொள்ளாதே. உனக்கு துணையாக நான் உள்ளேன். துணிவுடன் போராடு. நீ வெல்வது நிச்சயம். எதற்குமே கலங்காதே. நீ வேண்டிய அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறும். நான் நிறைவேற்றுவேன். நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய். நல்ல வசந்த காலம் உனக்காக காத்திருக்கிறது. நீ விரும்பிய அத்தனை வளங்களும் உன்னை வந்து சேரப்போகிறது. உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக நான் உருவாக்குவேன். என் பார்வை உன் குடும்பத்தின் மீது விழுந்து விட்டது. இனி நன்கு வாழப்போகிறாய். உங்களுக்கு இருந்த திருஷ்டி எல்லாம் ஓடிவிட்டது. பயம் கொள்ளாதே. நினைவில் கொள், என்னை மீறி உன்னை எதுவும் நெருங்காது. நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும். உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும்.
யாரையும் வெறுக்காதீர்கள். எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். குறைவாக எதிர்பாருங்கள், அதிகம் கொடுங்கள். எப்பொழுதும் சிரியுங்கள், எப்பொழுதும் இறைவனை நினையுங்கள். தேவைப்படும் போது தேடப்படுவாய். அதுவரை அமைதியாயிரு. படைப்பில் பிரம்மாண்டமான படைப்பு நம்முடைய மனதுதான். மனதை அழகுபடுத்துங்கள், வாழ்க்கை அழகாகும். யாரிடமும் வாதாட விரும்பாதீர்கள். ஏனெனில் யாரும் இங்கு தோற்றுப்போக விரும்புவதில்லை. கண்மூடித்தனமாக ஒருவரை நம்புவதை விட கண்மூடி கடவுளை நம்புவது நல்லது. உன்மீது தவறு இருந்தாலும் இல்லை, தவறாக காட்டப்பட்டாலும் அவமானம் ஏற்பட்டாலும் உனது மனதை அமைதியாக வைத்து இறைவன் மீது முழு மனதுடன் நம்பிக்கை வை. காலம் நீ யார் என்பதை உணர்த்தும். தைரியமாக இரு. கஷ்டத்திலும் நேர்மையாக இரு. நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாதே. உன் தெய்வ நம்பிக்கை உன்னை கைவிடாது. எல்லாம் மாறும். இன்றிருக்கும் நிலையை பார்த்து கவலைப்படாதே. ஒரு நாள் எல்லாம் மாறும், உனக்கு பிடித்தவாறே. அதுவரை பொறுமையாக இரு. நீ ஒருவரை ஏமாற்றிவிட்டால் அவரை முட்டாள் என்று ஒருபோதும் நினைத்து விடாதே. நீ ஏமாற்றியது உன் மீது வைத்த நம்பிக்கையை. வாழ்க்கை பயணத்தில் விதி வலியது என்று தோன்றும் சமயங்களில் இறைவன் அதனினும் வலியவர் என்பதை மறக்காதீர்கள். படைத்தவன் மனது வைத்தால் எப்படிப்பட்ட சூழ்நிலையையும் மாற்ற ஒரு நொடி போதும். நம்பிக்கையுடன் முன்னேறி செல்லுங்கள். இறைவன் எப்பொழுதும் உங்களுடன் இருக்கிறான். கவலையில் முடங்கி போகாதே. பயந்து ஒதுங்கி போகாதே. தோல்வியில் துவண்டு போகாதே. உன்னை நீ மாற்றிக்கொள். உனக்காக ஒரு அடையாளம் உருவாகும். எந்த புரிதலும் இல்லாமல் நீங்கள் வெறுக்கும் இந்த வாழ்க்கை தான் யாரோ ஒருவருக்கு கனவு வாழ்க்கையாக இருக்கிறது. முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் யாருடனும் சண்டை போடாதீர்கள். அதில் நேரம் வீணாகிறது. நாயிடம் கடிபடுவதை விட நாய்க்கு வழிவிடுவதே மேல். நல்லதை எண்ணுவதும் நல்லதை பேசுவதும் நல்லதை செய்வதுமே ஒரு மனிதனை கடைசி வரையிலும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வைக்கும். ஒவ்வொருவனின் மனதிற்குள்ளும் ஒரு ரகசிய அறை இருக்கிறது. அதன் கதவு பொது வெளியில் திறக்கப்படாத வரை எல்லோரும் நல்லவர்களே. எவரையும் பார்த்து இவருக்கு என்ன குறை என்று எடை போட்டு விடாதே. வலிகளோடு தான் வாழ்கிறார்கள் பலர். தூற்றுவோர் துணை நிற்கப் போவதில்லை. வாழ்த்துவோர் வழி சொல்லப் போவதில்லை. கஷ்டமோ நஷ்டமோ, வாழ்வோ சாவோ, துணிந்து போராடு, வெற்றி நிச்சயம். அதிக கோபம் வந்தால் கொஞ்ச நேரம் மௌனமாக இருப்பதே நல்லது. ஏனெனில் கோபத்தால் வாழ்ந்தவர்களை விட வாழ்க்கையை இழந்தவர்கள்தான் அதிகம். உண்மையான எதிர்பார்ப்பில்லாத பேரன்பை எதன் மீது செலுத்தினாலும் அதுவே சிவமாக இருக்கிறது என்பதை எவர் உணர்ந்திருக்கின்றாரோ அவரோடு சிவனும் பேரன்பாகவே இரண்டரத் கலந்திருக்கின்றான். உன் குறைகளை இறைவனிடம் மட்டுமே பேசு. அது மருந்தாக அமையும். மனிதர்களிடம் பேசாதே. அது உனக்கு நோயாக மாறிவிடும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் வாழும் வாழ்க்கை இறைவன் கொடுத்த வரம். கஷ்டத்தை கொடுத்த இறைவன் அதற்கு தீர்வையும் கொடுப்பார். இரவுக்கு பின் பகலை தருகின்ற இறைவன், குளிருக்கு பின் வெயிலை தருகின்ற இறைவன் நிச்சயம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின் இன்பத்தையும் நிச்சயமாக தருவான். கொடுத்தும் சோதிப்பான், எடுத்தும் சோதிப்பான். கொடுக்கும் போதும் எடுக்கும் போதும் நாம் எவ்வாறு நடந்து கொள்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் நம் வாழ்க்கை எவ்வாறு அமைய வேண்டும் என்று இறைவன் தீர்மானிப்பான். என்னை அழ வைக்கவும் விழ வைக்கவும் 1000 பேர் இருந்தாலும் அதிலிருந்து என்னை மீட்டு வாழ வைக்க எப்பொழுதும் நீ இருக்கிறாய் ஈசனே. எந்த சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே. நீ என்னை மனதார நினைத்தால் போதும். மறுகணமே நான் உன்னுள் இருப்பேன். பிறரை குறை கூறும் அளவிற்கு இவ்வுலகில் உத்தமன் என எவரும் இல்லை. ஆகையால் அடுத்தவர் பற்றி பேசும் முன்பு தன்னிலை பற்றி சற்றே சிந்தியுங்கள். இன்பத்தில் இறைவனை மறந்துவிட்டு துன்பத்தில் இறைவன் ஏன் வரவில்லை என்று புலம்பும் குணமே இன்றைய கேடு கெட்ட மானிட மனம். உனக்காக சிரிக்கும் உதடுகளை விட உனக்காக அழும் கண்களை நேசி. அது உப்பாக இருந்தாலும் உண்மையாக இருக்கும். பாவம் செய்பவர்கள் தான் தன் பாவத்தை போக்க கடவுளை தேடி போக வேண்டும். புண்ணியம் செய்து பாருங்கள், அந்த கடவுளே உங்களை தேடி வருவார். உலகமே உன்னை குறை சொன்னாலும், ஊரே உன்னை எதிர்த்து நின்றாலும், உனக்கு நீ உத்தமனாகவும் உன்னை படைத்தவனுக்கு உண்மையாகவும் இருந்தால் போதும். எவனுக்கும் பயந்தோ படிந்தோ போக வேண்டிய அவசியமில்லை. கவலை யார் கொடுத்தால் என்ன? மகிழ்ச்சி உன்னிடம்தான் உள்ளது. உங்களுக்கானது உங்களுக்கு மட்டும்தான். சந்தேகம் வேண்டாம். 1000 உறவுகள் துணையாக இருந்தாலும் வாழ்வை தனியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும். அவரவர் பாதை, அவரவர் பயணம், அவரவர் மனம், அவரவர் வாழ்க்கை. நிமிடத்திற்கு நிமிடம் மனமாறும் மனிதர்களை நம்புவதை விட எப்பொழுதும் நிலையாயிருக்கும் இறைவனை நம்புவது நல்லது. விதி மட்டும்தான் தருணத்திற்காக காத்திருக்கும். நாளை அது எவ்வாறு மாறும் என்பதை எவராலும் யூகிக்க முடியாது. மனதை அடக்க நினைத்தால் அலையும், அதை அறிய நினைத்தால் அடங்கும்.